வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த ஹெட் அண்ட் நெக்கில் ஃபேஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போ ஃபேஸில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளட் சப்ளை டு த ஃபேஸ். அது வந்து காமனாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எவ்ரி 1 year ஒவ்வொரு 2 yearsக்கு ஒரு தடவை நர்வ் சப்ளை டு த ஃபேஸ் வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் நெக்ஸ்ட் மசில்ஸ் ஆஃப் த ஃபேஸில் பர்டிகுலராக அந்த 3 மசில்ஸ் ஆர்பிகுலாரிஸ் அக்குலை, ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் அண்ட் பக்சினேட்டர். இந்த 3 மசில்ஸுமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். தென் பிளட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டீரியல் சப்ளை அண்ட் வீனஸ் ட்ரைனேஜ் ரெண்டுமே எழுத வேண்டியிருக்கும். இந்த வீனஸ் ட்ரைனேஜில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் த ஃபேஸ் அப்படின்றது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம்னா கிளினிக்கல் அனாட்டமியில் இந்த டேஞ்சரஸ் ஏரியா கேட்குற மாதிரியே நெக்ஸ்ட் வந்து பெல்ஸ் பால்சி வந்து நர்வ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நர்வ் சப்ளை டு த ஃபேஸில் போத் மோட்டார் சப்ளை அண்ட் சென்சரி சப்ளை. மோட்டார் சப்ளை பார்க்கும்போது நம்ம ஃபேஷியல் நர்வ் அதனோட டெர்மினல் பிரான்ச்சஸ் அதை பற்றி எழுதுவோம். சென்சரி சப்ளை அப்படிங்கும்போது ட்ரைஜெமினல் நர்வ் அதனோட 3 காம்போனன்ட் எந்தெந்த டெரிட்டரி அப்படின்றத நாம் எழுதணும். ஸோ அஸ் அ ஹோலாக வந்து என்டையராக வந்து ஃபேஸ் பிளட் சப்ளை நர்வ் சப்ளை இது எல்லாமே சேர்த்து எஸ்ஏ கொஸ்டினாகவும் இருக்கும். இது ப்ராக்டிக்கலில் போயிட்டீங்கன்னா யூஸ்வலாக ஸ்பாட் டெஸ்ட்டில் நமக்கு வைக்கிறது ஃபேஷியல் ஆர்ட்ரி அல்லது ஃபேஷியல் வெயின். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது 2 பிரான்ச்சஸ் எழுத சொல்லுவாங்க. சப்போஸ் வெயின் அப்படின்னா டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் த ஃபேஸ் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸ்பாட் டெஸ்ட்டில். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பரோட்டிட் கிளாண்ட் வைக்கும் போது அது ரிலேட்டடாக டெர்மினல் பிரான்ச்சஸ் ஆஃப் த ஃபேஷியல் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் ஆர்பிக்ளாரிஸ் அக்குலை ஆர் பக்சினேட்டர், பக்சினேட்டரோட இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன் இது எல்லாமே வந்து ஸ்பாட் டெஸ்ட்லேயும் இருக்கும், தியரியில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேஸில் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபேஷியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம மசில்ஸ் பற்றி பார்த்துப்போம். ஸோ என்டையராக வந்து மசில்ஸ் அப்படின்னாலே அது மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நிறையா வந்து அதில் மசில்ஸ் இருக்குது. பட் இந்த 3 இம்பார்ட்டன்ட் மசில்ஸ் மட்டும் என்ன அப்படின்றது ஆரிஜின், இன்செஷன் இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிக்ளாரிஸ் அக்குலை. ஸோ பை த நேம் இட் செல்ஃப் ஆர்பிக்ளாரிஸ் அக்குலை அப்படின்னா ஸோ நம்மளோட ஆர்பிட்டை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான மசில் தான் ஆர்பிக்ளாரிஸ் அக்குலை. ஸோ திஸ் இஸ் அ மசில் விச் இஸ் ஃபார் த ஆக்ஷன் ஆஃப் ஐலிட். ஸோ நம்ம ஐலிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம ஆர்பிட்டை நம்மளோட ஐபாலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக, ஸோ சன்லைட் படும்போதோ இல்லை தூசி படும்போதோ இல்லை காமனாக தூங்கும்போதோ இல்லை ஸ்பான்டேனியஸ் க்ளோஸ் இருக்கோ இதுக்காக கண்ட்ராக்ட் ஆகிறதுக்காக ஆர்பிட்டை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மசில்ஸுக்கு பேர் தான் ஆர்பிக்ளாரிஸ் அக்குலை. ஸோ இந்த ஆர்பிக்ளாரிஸ் அக்குலையில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 3 காம்போனண்ட் இருக்கும். ஸோ ஆர்பிக்ளாரிஸ் ஆர் அக்குலை அப்படின்னு ஸோ மெயினாக வந்து இந்த எல்லா மசில்ஸுமே தி ஆர் சரவுண்டிங். ஸோ இங்கே ஆர்பிக்ளாரிஸ் அக்குலைனா ஆர்பிட்டை வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஆர்பிக்ளாரிஸ் ஆரிஸ் அப்படின்னா மவுத்தை வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சரவுண்ட் பண்ணியிருக்க ஆர்பிட்டை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மசிலுக்கு பேர் ஆர்பிக்ளாரிஸ் அக்குலை. ஸோ வாட் ஆர் த 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்பிக்ளாரிஸ் அக்குலை? திஸ் இஸ் அ 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஒரு ஆர்பிக்ளாரிஸ் பார்ட், ஒரு பால்பபரல் பார்ட் அண்ட் தென் ஒன் லாக்ரிமல் பார்ட். தீஸ் ஆர் ஆல் த 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஸோ அதனோட ஆரிஜின், இன்செஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து த ஆர்பிக்ளாரிஸ் அக்குலை மசில் ஆரிஜின் எடுக்கும்போது ஸோ மீடியலாக ஒரு லிகமெண்ட் சொல்லுவாங்க, தட் இஸ் த மீடியல் பால்பபரல் லிகமெண்ட். லேட்ரலாக ஒரு ராஃபேன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் த லேட்ரல் பால்பபரல் ராஃபே. ஸோ இப்போ மீடியல் பால்பபரல் லிகமெண்ட், பால்பபரேனாலே உனக்கு தெரியும் இட் இஸ் அ ஐலிட் அப்படின்னு. ஸோ இப்போ மீடியலாக இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்டுக்கு பேர் மீடியல் பால்பபரல் லிகமெண்ட். இது இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த ஃப்ராண்டல் ப்ராசஸ் ஆஃப் த மேக்ஸிலா போன். இங்கே ஒரு க்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த க்ரஸ்ட்டுக்கு பேர் லாக்ரிமல் க்ரஸ்ட்டுன்னு பேர். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே போனேன்னா இங்கே போஸ்டீரியர் லாக்ரிமல் க்ரஸ்ட்டுன்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ணி இங்கே ஒரு லிகமெண்ட் இருக்க போது அதுக்கு பேர் மீடியல் பால்பபரல் லிகமெண்ட்டுன்னு பேர். ஸோ இந்த மீடியல் பால்பபரல் லிகமெண்ட் அப்படின்றது இட் இஸ் ஃப்ரம் த க்ரஸ்ட் ஆஃப் த ஃப்ராண்டல் ப்ராசஸ் ஆஃப் த மேக்ஸில்லா. ஸோ இங்கேருந்து அட்டாச் ஆகி இந்த லிகமெண்ட் என்ன பண்ண போகுதுன்னா 2 ஸ்ப்ளிட் ஆகிக்கும். 2 ஸ்ப்ளிட் ஆகிட்டு அப்பர் அண்ட் லோவர் லிட்டில் போய் அட்டாச் ஆகிக்கும். ஸோ இங்கே இருந்து தான் மீடியல் ஆரிஜின் ஆஃப் த ஆர்பிக்ளாரிஸ் அக்குலை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைபர்ஸ் என்ன பண்ணுது, தே ஆர் கோயிங் டு என்சர்க்கிள். ஸோ வித்தவுட் எனி இன்டரப்ஷன் என்டையர் ஆர்பிட்டையும் இப்படி என்சர்க்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபைபர்ஸுக்கு பேர் ஆர்பிகுலர் பார்ட், அதாவது ஆர்பிட்டல் பார்ட் ஆஃப் த ஆர்பிக்ளாரிஸ் அக்குலை. இங்கே போய் இப்படி என்சர்க்கிளாக லேட்ரலாக பண்ணாமல் மீடியல் பால்பபரல் லிகமெண்ட்டில் ஆரம்பித்து லேட்ரலாக ஃபைபர்ஸ் அப்படி ட்ரான்ஸ்வர்ஸாக போய்
இந்த lateral surfaceல ஒரு tubercle பார்ப்பீங்க. இதுக்கு பேர் Whitnell's tubercle அப்படின்னு சொல்லுவாங்க. So what is Whitnell's tubercle அப்படின்னா it is situated in the zygomatic bone. So this is the zygomatic bone. இந்த zygomatic bone frontal boneல போய் மீட் பண்ணும்போது ஒரு suture form பண்ணிக்குது. இந்த sutureலேருந்து ஒரு 6 mm கீழே ஒரு projection இருக்கும். இதுக்கு பேர் Whitnell's tubercle அப்படின்னு பேர். இந்த Whitnell's tubercle-ஓட அட்டாச் ஆகி ஒரு ராஃபே இருக்கும். இதையே லிகமெண்ட்னு சொல்லாமல் ராஃபே அப்படின்னு சொல்கிறோம்னா இது மீடியல் பால்பெப்ரல் லிகமெண்ட் அளவுக்கு ரொம்ப திக்காவோ ஸ்ட்ராங்காவோ இருக்காது. இது தின்னாக தான் இருக்கும் அப்படின்னால இதுக்கு பேர் லேட்ரல் பால்பெப்ரல் ராஃபே. ஸோ இந்த மீடியல் பால்பெப்ரல் லிகமெண்ட்லேருந்து ஃபைபர் ஸ்டார்ட் ஆகி லேட்ரல் பால்பெப்ரல் ராஃபேல போய் இப்படி முடிஞ்சிருச்சுன்னா அந்த போர்ஷனுக்கு பேர் பால்பெப்ரல் பார்ட் அப்படின்னு பேர். இந்த தேர்ட் பார்ட் வந்து lacrimal part அப்படின்பாங்க. இந்த lacrimal part எங்கே இருக்குது அப்படின்னா from the posterior lacrimal crest. ஸோ இங்கே ஒரு groove தெரியுது இல்லையா, this is a lacrimal groove. இந்த bone, this is a lacrimal bone. ஸோ இந்த posterior lacrimal crestல இருந்து ஆரம்பித்து இந்த lacrimal grooveக்கு behindல போய் இங்கே வந்து anterior lacrimal crestல இங்கே அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய ஒரு part of this Arbichlorous Accola muscle which is also divided into two parts and it is attached with the two tarsus. So இந்த போர்ஷனுக்கு பேர் lacrimal part அப்படின்னு பேர். இந்த lacrimal part of the muscleக்கு இன்னொரு நேம் கொடுப்பாங்க, that is a harness muscle அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ harness muscle சில நேரம் 2 mark question கேட்பாங்க. harness muscle என்னன்னா it is nothing but the lacrimal part of the Arbicularis Accola. அதே மாதிரி இன்னொரு மசில் பார்த்துருப்பீங்க முல்லஸ் மசில் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் முல்லஸ் மசில்? இட் இஸ் நத்திங் பட் it is a smooth muscle component which is present in the upper eyelid as a superior tarsal muscle. அதாவது இங்கே levator palpebrae superioris ஒரு மசில் பார்ப்பீங்க இல்லையா, அதுக்கு beneathல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மூத் மசில் போர்ஷனுக்கு பேர் தான் முல்லஸ் மசில். ஸோ இட் இஸ் சப்ளைட் பை sympathetic component. பட் இந்த lacrimal part of the Arbichlorous Accola-க்கு பேர் harness muscle. ஸோ இது வந்து இட் இஸ் சப்ளைட் பை த ஃபேஷியல் நர்வ். நம்ம எப்பவுமே இது ரெண்டையும் குழப்பிக்குவோம். ஸோ அதனால் இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய முல்லஸ் மசில்ன்றது ஒரு 2 mark question, harness muscle ஒரு 2 mark question. So this is the entirely about the Orbicularis Accola muscle. By action wise ன்னு பார்த்தோம்னா closer of the eyelid. ஸோ இப்போ சன்லைட் வந்துச்சுன்னா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பான்டேனியஸ் பிளிங்கிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அதை பால்பெப்ரல் பார்ட் மட்டும் பண்ணணும். ஸோ என்டையராக டைட்டாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா த ஆர்பிட்டல் பார்ட் பால்பெப்ரல் பார்ட் எல்லாம் சேர்ந்து ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த லாக்ரிமல் பார்ட்டோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது கண்ட்ராக்ட் ஆகும்போது இந்த லாக்ரிமல் க்ரூவில் லாக்ரிமல் ஷேக் இருக்கு இல்லையா, அதை கம்ப்ரெஸ் பண்ணி டியர்ஸை வந்து இந்த பங்க்டாக்குள்ளே ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹேவ் டு நோ அபவுட் த Orbicularis Accola. தென் நெக்ஸ்ட் மசில்னு எடுத்துக்கிட்டோம்னா Orbicularis Oris. ஸோ இது என்ன பண்ண போகுது, இட் சரௌண்ட்ஸ் த மவுத். அப்போ க்ளோசர் ஆஃப் த மவுத்துக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது. இதில் பார்க்கும்போது இதை வந்து 2 காம்போனண்ட்டாக பிரிச்சுக்கணும். ஒன் இஸ் டீப் காம்போனன்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் சூப்பர்ஃபிஷியல் காம்போனன்ட். இந்த சூப்பர்ஃபிஷியல் காம்போனன்ட்றது இட் இஸ் ஃபார்ம்டு பை மோஸ்ட்லி த இன்டர்மிங்லிங் ஃபைபர்ஸ் ஆஃப் ஆல் த அதர் ஃபேஷியல் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நிறைய எலிவேட்டர்ஸ் இருக்குது, நிறைய டிப்ரெசாஸ் இருக்குது. அந்த எலிவேட்டர்ஸ் டிப்ரெசாஸில் இருக்கக்கூடிய மசில் ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் த நம்மளோட மவுத்தோட போத் ஆங்கிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ள சீக்கில் வந்து ஸோ ஃப்ரம் த ஆங்கிள்லேருந்து ஒரு 2 cm பிஹைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எலிவேஷன் மாதிரி தெரியும். தட் இஸ் த மாடியோலஸ் அப்படின்றது. ஸோ நம்மளோட 2 தம்ப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரெண்டையும் வச்சு நம்மளோட ஒரு சைடு இண்டெக்ஸ் வித்தின் த ஓரல் கேவிட்டி, அந்த தம் அந்த அவுட் சைடு வச்சு இப்படி கம்ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அங்கே ஒரு எலிவேஷன் இருக்கு இல்லையா, தட் இஸ் மாடியோலஸ். அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஆல் த மசில்ஸ் எலிவேட்டர்ஸ் அண்ட் டிப்ரெசர்ஸ் எல்லாமே வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் மசில்ஸ்லேருந்து வந்து இன்சர்ட் ஆகி ஃபார்ம் பண்ண அந்த ஃபைபர்ஸ் வந்து தே ஆர் ஃபார்ம் த சூப்பர்ஃபிஷியல் ஸ்டேட்டா ஆஃப் த Orbicularis Oris. டீப்பர் போர்ஷன் வந்து எதனால் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டீப்பர் போர்ஷன் மெயின்லி ஃப்ரம் த இந்த இன்சிசிவ் ஃபோஸா. ஸோ இந்த போனில் நமக்கு தெரியுது இப்போ மேக்ஸிலா மட்டும் இருக்குது, அதே மாதிரி இங்கே மேண்டிபிளும் இருக்க போகுது. இந்த மேக்ஸிலாடோட திஸ் இஸ் த இன்சிசிவ் ஃபோஸா ஆஃப் த மேக்ஸிலா. ஸோ இந்த போனில் இருந்து இந்த ஃபைபர்ஸ் வந்து அப்பர் லிப்பில் கனெக்ட் ஆகும். அது பாதி இன்சிசிவ் ஃபோஸா ஆஃப் த மேண்டிபிள்லேருந்து ஃபைபர்ஸ் வந்து மேண்டிபிளோட போன்லேருந்து ஆரம்பித்து லோவர் லிப்பில் கனெக்ட் ஆகும். ஸோ டீப் ஸ்ட்ரேட்டம் ஆஃப் த Orbicularis Oris இஸ் ஃபார்ம்டு பை incisive part, அதாவது they take origin from the incisive part of the maxilla above and incisive part of the mandible below and they attach it to the upper lip and the lower lip. That is the deep stratum. The superficial stratum is formed other facial muscles. So என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா see this is the Orbicularis Oris muscle. So this is the deeper stratum. Both are from the incisive fossa of the maxilla and mandible. They are connected to the upper and the lower lip. And the superficial stratum it is formed by
all the other muscles. So அப்போ இங்கே கேட்கும்போது what is modulus அப்படின்றது it's a 2 mark question. It is nothing but the intermingling or converging of all the other muscles of facial expression, particularly the levatas and the depressors. So அப்போ மேலேருந்து வரும்போது என்னென்ன மசில் ஃபைபர்ஸ் எல்லாம் வரப்போகுது levator labii superioris, levator labii angularis இருக்க போகுது, zygomaticus major இருக்க போகுது, zygomaticus minor இருக்க போகுது, then depressor anguli oris, then depressor labii inferioris. So these are all the then rhizorius. In the மாதிரி there are totally 9 muscles. They are going to attach here. This elevation is otherwise called as modulus. In the modulus la fibers, particularly the buccinator fibers they are going to form this Orbicularis Oris oda superficial stratum. So this is the important question, Orbicularis Oris and the modulus. And the next muscle is your buccinator. So nerve supply போய்ட்டேன்னா motor supply to the face, facial nerve உனக்கு தெரியும். ஸோ அதை எழுதிடணும். ஆக்ஷன்னு பார்க்கும்போது Orbicularis Oris என்ன பண்ண போகுது, ஸோ க்ளோசர் ஆஃப் த லிப், பர்சிங் அப்படின்பாங்க. ஸோ லைட்டாக மூடுறது, டைட்டாக க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான க்ளோசர் ஆஃப் த லிப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது Orbicularis Oris. தென் நெக்ஸ்ட் வந்து Buccinator. Buccinator வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். தென் இந்த ஸ்பாட்டஸில் ஹெட் அண்ட் நெக்கில் இம்பார்ட்டண்ட்டாக வைக்கக்கூடிய ஸ்பாட்டு Buccinator மசில் தான். ஸோ Buccinator வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் மாஸ்டிகேஷன். ஸோ அப்போ நமக்கு என்ன ஒன்று, இட் இஸ் ஒன் ஆஃப் த மசில் ஆஃப் மாஸ்டிகேஷனாக நம்ம அதை எடுக்க மாட்டோம். பட் இட் ஹெல்ப்ஸ் இன் மாஸ்டிகேஷன். ஒய் அப்படின்னா இட் இஸ் டெவலப்ட் ஃப்ரம் த செகண்ட் pharyngeal arch and it is supplied by the facial nerve அப்படின்றதுனால நம்ம இதை இங்கே சேர்த்துக்கிட்டோம். ஸோ Buccinator அப்படின்றது வந்து இட் யூஸ்வலாக என்ன பண்ணுது, இட் வில் கம்ப்ரஸ். ஸோ நம்ம சீக்கை வந்து அகெயின்ஸ்ட் டீத்தோட கம்ப்ரஸ் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம ஃபுட்டை வந்து சீவ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃபுட்டு வந்து அந்த சீக்குக்கும் டீத்துக்கும் இடையில போய் அக்குமுலேட் ஆகிட்டு நிற்காமல் இது வந்து இப்போ ஒரு கிரைண்டரில் இருக்கிற பெடல் மாதிரி ஃபுட்டை வந்து டுவர்ட்ஸ் ஓரல் கேவிட்டி வழியாக அதை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இட் வில் கம்ப்ரஸ் த கேப் பிட்வீன் த tooth and the cheek in the vestibule of the mouth. So it is one of the muscle of helpful in mastication. So what is the origin அப்படின்னா upper fibers, lower fibers and middle fibers அப்படின்னு பிரிச்சுக்குவோம். ஸோ Buccinatorோட upper fibers, அப்போ அப்பர்னாலே நம்ம என்ன சொல்ல போகிறோம், maxilla, lowerனாலே என்ன சொல்ல போகிறோம், mandible. இப்போ maxillaல எங்கேருந்து வருது, mandible எங்கேருந்து வருது. ஸோ the upper fibers வந்து they are originating from the maxilla opposite to the third 3 molar tooth. ஸோ அப்பர் 3 molar டூத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய maxillary surface. அதே மாதிரி mandible லோவர் 3 molar டீத்தோட கீழே இருக்கக்கூடிய இந்த mandibular surface. ஸோ அப்பர் அண்ட் லோவர் ஆப்போசிட் டு த 3 molar teeth and the upper fibers going to the upper lip and the lower fibers going to the lower lip. And what about the middle fibers? Actually the middle fibers வந்து they are taking origin from one ligament or raphe அப்படின்பாங்க. That is the pterygomandibular raphe. ஸோ இந்த ஸ்கல் போனில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இங்கே பார்த்துட்டு இல்லையா, this is the sphenoid bone. இந்த ஸ்பீனாய்ட் போனோட இங்கே 2 ப்ரொஜெக்ஷனாக தெரியக்கூடிய இந்த பாட்டுக்கு பேர் தான் pterygoid processes. ஸோ இந்த pterygoid processலேருந்து இங்கே mandible இருக்க போது. ஸோ திஸ் இஸ் த maxilla, திஸ் இஸ் third molar tooth. இந்த third molar toothக்கு பிஹைண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு tuberosity தெரியும். திஸ் இஸ் த maxillary tuberosity. இப்போ இங்கே mandibular bone இருக்க போது. அதே மாதிரி mandibular boneக்கு third molar toothக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா mandibular crest இருக்க போது. ஸோ இந்த pterygoid portion, this maxillary tuberosity, then கீழே பார்த்தீங்கன்னா mandibular tuberosity. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு லிகமெண்ட் கனெக்ட் ஆகி இருக்குது. இப்படி ஒரு ஷேப்பில் இந்த ஒரு லிகமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த லிகமெண்ட்டுக்கு பேர் pterygoid பிளேட்டில் இருந்து mandibuleக்கு வருது. ஸோ pterygomandibular raphe. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான். this is a pterygoid plate, the pterygoid hamulus. இங்கே இருக்கிறது mandible. ஸோ behind the third molar tooth in the mandible, between the pterygoid mandible, between the pterygoid hamulus and the space behind the third molar tooth இங்கே ஒரு tuberosity இருக்க போது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு raphe, that is the pterygomandibular raphe. The middle fibers of the Buccinator, they take origin from this pterygomandibular raphe anteriorly. அப்படியே இந்த pterygomandibular rapheல anteriorலேருந்து Buccinator fibers origin எடுக்குதுன்னா posteriorலேருந்து superior constrictor of the pharynx இருக்கு இல்லையா, அது origin எடுக்க போகுது. ஸோ middle fibers of the Buccinator, they are taking origin from the pterygomandibular raphe. After their origin, uppermost fiber along with the upper fibers going to the maxilla,
and lowermost fiber going to the mandible, and majority of the fibers are intermingling at the modiolus. So இங்கே நம்ம modiolus னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா அங்கே ஆல்ரெடி. ஸோ அந்த modiolus-ல middle fibers intermingle ஆகி lower fibers going to the upper lip and the upper fibers going to the lower lip. So இப்படி தான் வந்து இந்த buccinator வந்து strengthen பண்ணி it fill the gap between the maxilla and the mandible. இந்த buccinatorக்கு மேலே பார்த்தீங்கன்னா here அப்போ இதனோட ரிலேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ போஸ்டீரியராக அதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னோம், ஃப்ரண்ட்டில் buccinator மசில் இருக்குன்னா பேக்கில் superior constructor of the pharynx வந்து ஆரிஜின் எடுக்க போகுது போஸ்டீரியராக. ஸோ அதுக்கப்புறம் இந்த மசில் வந்து இட் இஸ் கவர்ட் பை ஒன் ஃபேஷியா. ஸோ லேட்ரலாக அதுக்கு ஒரு ஃபேஷியா இருக்குது, தட் இஸ் த buccopharyngeal fascia. தென் இங்கே அந்த ஃபேஷியாவுக்கு மேலே சம் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருக்குது, அதுக்கு பேர் buccal pad of fat. அதாவது அந்த கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சம் ஃபேட் இருக்குது. அந்த ஃபேட் வந்து யூஸ்வலாக பேபிஸில் பார்க்கும்போது நிறைய அந்த பேட் ஆஃப் ஃபேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், பட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இட் இஸ் கவர்ட் பை த buccopharyngeal fascia. தென் the gap is filled with the fat, that is a buccal pad of fat. And then இந்த buccinator மசிலை பியர்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கேரக்டர் வரப்போகுது. ஸோ என்னென்ன கேரக்டர் வரப்போகுது அப்படின்னா நமக்கு தெரியும், நம்மளோட பரோட்டிட் கிளாண்டோட பரோட்டிட் டக்ட் என்ன பண்ண வேண்டியிருக்குது, உள்ள வெஸ்டிபியூல் அதாவது ஓரல் கேவிட்டிக்குள்ளே போயிட்டு ஆப்போசிட் டு த செகண்ட் மோலார் டூத்தில் இது அப்பர் ஜால் போய் ஓப்பன் ஆகணும். ஸோ இட் ஆப்போசிட் டு த அப்பர் செகண்ட் மோலார் டூத் த பரோட்டிட் டக்ட் ஹேஸ் டு ஓப்பன் இன் டு த சீக். ஸோ அப்போ இந்த பரோட்டிட் டக்ட் பியர்ஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியதுக்காக இட் பியர்ஸ் இஸ் த buccinator muscle. தென் நெக்ஸ்ட் என்ன, மேண்டிபுலார் நர்வ்லேருந்து buccal nerve வெளியேறி சென்சரி சப்ளை டு த ஃபேஸ் கொடுக்க வேண்டியிருக்குது. ஸோ பரோட்டிட் டக்ட் pierces the buccinator and it enter into the cheek, and the buccal nerve it pierces the buccinator and it gives sensory supply to the face. ஸோ இது வந்து உனக்கு காமனாக கேட்கக்கூடிய 2 மார்க். ஸோ நேம் த ஸ்ட்ரக்சர்ஸ் piercing the buccinator. It is a parotid duct and the buccal branch of mandibular. ஏன்னா நமக்கு தெரியும் buccal branch of facial nerve ஒன்று இருக்குன்னு, பட் இங்கே எந்த buccal branch of இது பியர்ஸ் பண்ணுது அப்படின்னா buccal branch of mandibular nerve. இதே தான் ஸ்பாட்டஸில் பரோட்டிட் buccinator பின் பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு ஐடென்டிஃபை த பின்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் நேம் த ஸ்ட்ரக்சர்ஸ் பியர்ஸ் திஸ் ஸ்ட்ரக்சர்னு கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் தேன்றதை யூ ஹேவ் டு ரைட். ஸோ தட்ஸ் வை த buccinator இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மசில். தென் வாட் இஸ் இட் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது buccinator முதலே சொல்லிட்டோம், இட் ஃபில் த கேப். அதுக்கப்புறம் இட் ஹெல்ப்ஸ் இன் மாஸ்டிகேஷன் பை கம்ப்ரஸிங் த சீக் அகேன்ஸ்ட் டீத் அப்படின்னு சொல்லிட்டோம். தென் நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து இட் ஆல்சோ எ மசில் ஃபார் ப்ளோயிங். ஸோ வாயில் காற்று வச்சுட்டு நம்ம ஊதும் போது ஸோ வென் யூ ப்ளோ ஸோ என்னவாகும், சீக் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ அப்படி என்லார்ஜ் ஆகுது சீக் அந்த buccinator என்ன பண்ணும், கண்ட்ராக்ட் ஆகி கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓரல் கேவிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் என்ன பண்ணும், இது வெளில எஸ்கேப் ஆகும். ஸோ அப்படி எஸ்கேப் ஆகிற ஏரை வச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ஊதுறோம் அப்படின்னா தட் இஸ் அ ட்ரம்பட். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ட்ரம்பட் மசில் அப்படின்னு, ட்ரம்பட்டஸ் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பை கம்ப்ரஸிங் அண்ட் இட் வில் ஃப்ளோ த ஏர் இன் டு தட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதுக்காக தான் இந்த buccinator வந்து இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மசில். ஸோ அப்போ சப்போஸ் buccinator palsy அப்போ வருதுன்னா என்ன பண்ணுறது, ஃபுட் என்ன பண்ணிக்கும், between the cheek and the vestibule ஃபுட் அக்குமுலேட் ஆகிக்கும், ஏன்னா இந்த மசில் பால்சி ஆகிடுச்சு. ஸோ அப்போ அக்குமுலேட் ஆன ஃபுட் என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் கழித்து ஸோ ட்ரிப்ளிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஷண்ட் வந்து தண்ணி குடிக்கும் போது ஸோ வாட்டரை என்ன பண்ணணும், உள்ளே வச்சு நம்ம தண்ணியை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக when they try to hold the water in the oral cavity ஸோ ஆக்சிடென்டெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே வழிஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து buccinator palsyல நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ். ஸோ Orbicularis Acoli, தென் Buccinator, Orbicularis Oris, இது மூணுமே இம்பார்ட்டன்ட். Orbicularis Acoli palsy ஆனால் என்ன ஆகும், நீ லிட்டை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஐபால் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணால் அங்கே க்ளோஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் என்னவாது Orbicularis Oris. ஸோ அதில் ப்ராப்ளம் வரும்போது என்ன ஆகும், உன்னோட ப்ரொனவுன்சியேஷனில் ப்ராப்ளம் வரும். ஸோ டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீச், ஸோ ஸ்லர்டு ஸ்பீச் வந்துடும். Buccinatorல ப்ராப்ளம் வரும்போது என்ன ஆகும், dribbling of the water or saliva வந்துடும். So these are all the important things you have to know about the muscles of the face. The next என்ன, facial artery and the facial vein. So usually blood supply to the face அப்படின்னு கேட்டால் both artery and the vein எழுதணும். arterial supply to the face னு கேட்டால் தனியாக எழுதிக்கோ, இல்லை venous drainage தனியாக கேட்டால் தனியாக எழுதிக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து facial artery. ஸோ எந்த ஒரு artery ஃபஸ்ட்டு இது வந்து எதுலேருந்து அரைஸ் ஆச்சு, then what is it cause and what are the branches, இதுதான் வந்து நம்மளோட important thing. So facial artery, it's a branch from external carotid artery
opposite to the greater horn of the hyoid bone. So அப்போ neck regionல இது arise ஆகுது. எங்கேருந்து வருது அப்படின்னா the facial artery, it arises from external carotid artery opposite to the tip of the greater horn of the hyoid bone, then it goes upwards and then it winds around the submandibular region. So submandibular gland ஒரு loop பண்ணிக்குது, then it form one loop over the submandibular gland, then at the level of lower border of the masseter. So இதுக்கு நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன்னோட சீக்கை வந்து இப்படி கிளன்ச் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ when you bite your both upper and the lower jaw இப்படி பைட் பண்ணும்போது நம்ம கிளன்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த கிளன்ச் பண்ணும்போது you can feel the anterior-inferior border of the masseter muscle. So at the anterior-inferior border of the masseter, now the facial artery winds around the lower border of the mandible. So it wind round பண்ணிட்டு இப்போ மேலே ascend ஆக போகுது. ஸோ the entire course of the facial artery மே from the neck இருக்கட்டும் from the face இருக்கட்டும் இது வந்து நிறைய loops form பண்ணியிருக்கோம். ஏன் இப்படி நிறைய ஒரு turn அடிக்குது இந்த facial artery loops form பண்ணுது அப்படின்னா because in the faceல வந்து there is no deep fascia, only superficial fascia மட்டும்தான் இருக்குது. அந்த superficial fasciaலையும் all the muscles of facial expression இருக்குது. ஸோ பிகாஸ் the superficial fasciaல ஃபேட் இருக்கும், அந்த ஃபேட்டுக்கு பதிலாக அந்த மசில்ஸ் இருக்கனால இந்த மசில்ஸுக்கு பேர் panicculus carnosus அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த அனிமல்ஸு டாக்லெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த ஸ்கின் அது தண்ணியில் நனைஞ்சிட்டு வந்துன்னா அனிமல்ஸ் என்ன பண்ணும், த பாடியை ஷேக் பண்ணிக்கும். அந்த ஷேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த மசிலுக்கு பேர் தான் panicculus carnosus. that is the muscle which is present in the superficial face instead of fat. அந்த மாதிரியான ஒரு மசில் தான் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய facial muscles. இது எதுக்காக இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டதுக்கும் ஃபார் க்ளோசர் ஆஃப் ஆல் தீஸ் ஓப்பனிங்ஸ்க்காகும். ஸோ இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாவில் சூப்பர்ஃபிஷியல் டு த மசில்ஸுக்கு இந்த ஆர்ட்ரி வெயின் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா டூரிங் கண்ட்ராக்ஷன் மூமெண்ட் எவ்ரி மூமெண்ட் நம்ம சூ பண்ணணும், பேசணும், இப்படி எவ்ரி ஆக்ஷன்ஸும் ஆகும்போது இதில் பிளட் சப்ளை வந்து பிளட் ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் மெனி லூப்ஸ். ஸோ இது நிறைய வந்து லூப்பாக பார்ப்பீங்க இந்த ஃபேஷியல் ஆர்ட்ரியில். அதே வெயின் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபேஷியல் ஆர்ட்ரி ஆஃப்டர் வைன்ஸ் ரவுண்ட் த lower border of the mandible at the level of anterior-inferior border of the masseter muscle. இங்கே ஏன் இந்த சர்ஃபேஸ் அனாட்டமி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டூரிங் ஆப்ரேஷன் அப்போ இப்போ ஒரு அனஸ்தட்டிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஃபேஷியல் ஆர்ட்ரி பல்ஸை அடிக்கடி இப்படி வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுத்த பிறகு பல்ஸை நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி செக் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ஆர்ட்ரி வந்து ஃபேஷியல் ஆர்ட்ரி. இன்னொரு ஆர்ட்ரியும் பார்ப்போம், அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் த ஃபேஷியல் ஆர்ட்ரி கோஸ் அப்வர்ட்ஸ் அண்ட் medially towards a tip of the nose. So actually இப்படி ascend ஆகும்போது first வந்து it is against the angle of the mouth, then along the lateral border of the nose, then at the dorsum of the nose, tip of the nose க்கு போன உடனே now the facial artery is end as a angular artery. So இப்படி it is going to above. So இப்படி மேலே போயிட்டு இருக்கும்போது it gives many branches. So இந்த ஃபேஸில் வந்து சூப்பர்ஃபிஷியலாக மசில்ஸ் இருக்குது, அதனால வந்து இது நிறைய லூப் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறோம். நெக்லேயும் ஏன் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் லூப் அப்படின்னு சொன்னால் பிகாஸ் இந்த நெக்கில் வந்து நம்ம முழுங்கும் போது ஃபேரிங்ஸ் ஆக்ஷன் வேணும் இல்லையா. ஸோ டு அலோ த ஆக்ஷன் ஆஃப் ஃபேரிங்ஸ்க்காகவும் நெக்லேயுமே வந்து இந்த ஃபேஷியல் ஆர்ட்ரியோட கோர்ஸ் வந்து நிறைய லூப்பிங் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த பிரான்ச்சஸ். ஸோ ரிலேஷன்னு பார்த்தா ஃபேஷியல் ஆர்ட்ரியோட ரிலேஷன் ஃபஸ்ட்டு வந்து submandibular regionல it going to loop over the submandibular gland, then at the base of the mandible at the anterior inferior angle of the masseter it winds around the mandible, then goes upwards and towards the nose. இதுபோல தான். then next என்ன இதனோட branches என்ன, entirely it is superficial to the muscles, that is an important relation. then branches னு பார்க்கும்போது இந்த ஃபேஸில் இம்பார்ட்டண்ட்டான branches என்னென்ன கொடுக்குதுன்னா named branches, inferior labial artery, superior labial artery, then lateral nasal artery, லாஸ்ட்டாக பார்த்தேன்னா angular artery. ஸோ inferior labial, superior labial, lateral nasal and angular. அதே இந்த நெக்லேருந்து வரும்போது cervical பார்ட்டில் என்னென்ன பிரான்ச் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு டான்சிலார் பிரான்ச் கொடுக்குது, ஒரு palatine artery கொடுக்குது, then one submental artery. ஒரு டான்சிலார், ஒரு palatine, then submental. இது மூணு cervical பார்ட்டில் இருந்து ரிமைனிங் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து ஃபேஷியல் ஆர்ட்ரியோட பிரான்ச் இந்த ஃபேஸ். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீ எடுத்துக்கிட்டேன்னா சுப்பீரியர் லேபியல் ஆர்ட்ரி பார்ப்பீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஹெட் அண்ட் நெக்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் இது கொஸ்டின் ஆன்சர் தான். இப்போ சுப்பீரியர் லேபியல் ஆர்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் சுப்பீரியர் லேபியல் ஆர்ட்ரி இதுலேருந்து ஒரு பிரான்ச் என்ன பண்ண போகுது,
nasal septumக்குள்ள போகுது. So in the antero-inferior part of the nasal septum, there is one anastomosis படிச்சிருப்பீங்க. அந்த ஏரியாக்கு littles ஏரியான்னு படிப்பீங்க. So nose pickingல bleeding வரதுக்கு இந்த arteries தான் reason பார்த்துருப்பீங்க. So what are the arteries form that anastomosis அப்படின்னா, one is a branch from the superior labial, then ஒரு anterior ethmoidal branch, then one branch from the nasopalatine artery அப்படின்னு படிப்பீங்க. So nasopalatine, anterior ethmoidal and superior labial. These are all the three important arteries which are going to form anastomosis in the antero-inferior part of the nasal septum. So அப்போ அது ஒரு clinical importance. So what is epistaxis or nose bleeding அப்படினு கேட்பாங்க. So it is a bleeding from the nasal septum due to dryness and repeated அடிக்கடி வந்து மூக்க பிச்சிட்டே இருக்கிறது. So picking. இந்த ரீசனுக்கு என்ன அப்படின்னா இந்த ஆர்டரிஸ் எல்லாம் வந்து ரப்சர் ஆகிறது அப்படின்றது. ஸோ வாட் ஆர் த அனஸ்டமோசிஸ்ன்றது தெரியணும். அதுக்கு தான் இந்த superior labial artery உனக்கு இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் என்ன, இந்த ஆங்குலர் ஆர்டரி போன உடனே இது என்ன பண்ணிக்குது அப்படின்னா இட் ஃபார்ம் அனஸ்டமோசிஸ் வித் த டார்சல் நேசல் பிரான்ச். இந்த டார்சல் நேசல் பிரான்ச் அப்படின்றது இட் இஸ் அ பிரான்ச் ஃப்ரம் த ophthalmic artery. So ophthalmic artery அப்படின்றது is a branch from the internal carotid artery. So இது anastomose with the dorsal nasal branchனால so இந்த இடத்துல at the medial angle of the eye. So after its course the facial artery end as angular artery at the medial angle of the eye. In the angular artery it is going to form anastomosis with the dorsal nasal branch of the ophthalmic artery which is a branch from internal carotid. So automatically there is a communication between the internal carotid and the external carotid artery form panikudhu. That's why angular artery is important. Then superior labial artery. Then next what are the other arteries they are going to supply the face அப்படினு பார்த்தேனா one thing வந்து superficial temporal அப்படினு ஒன்று பார்த்திருப்பீங்க. The superficial temporal ன்றது it is continuation of your இந்த external carotid artery. So external carotid artery என்ன பண்ண போகுது, it enter into the substance of the parotid gland. Then here ஒரு maxillary artery branch கொடுத்த பிறகு then it is continuous with the superficial temporal artery. The superficial temporal artery emerge from the gland on its upper border or from the base ன்னு படிப்பீங்க. So இந்த superficial temporal artery இந்த temporal regionக்கு கொஞ்சம் supply கொடுத்துக்க போகுது. Then next இந்த superficial temporal artery ல இருந்து another important branch வர போகுது, that is a transverse facial artery அப்படினு பாப்பீங்க. So இந்த transverse facial artery also going to form anastomosis with the facial artery. So face க்கு supply கொடுக்கிறதுல another important branch is transverse facial artery which is a branch from superficial temporal artery. So இதனோட location நீங்க எப்படி பாப்பீங்க அப்படினா in between the parotid duct and the upper buccal branch of the facial nerve. Everything வந்து relation anatomy ல important. So இந்த transverse facial artery parotid duct க்கு and the upper buccal branch of the facial nerve. In between these two structure இருக்கக்கூடிய artery transverse facial artery. So these are all the important things you have to know about the facial artery. Then so where it arises, from which artery it arises and what are the relation and what are the branches. Branches ஓட important ன்னு பார்க்கும்போது superior labial artery ஒரு important, then angular artery ஒரு important, then other muscular branches muscles க்கு supply பண்ணிக்குது. Then transverse facial artery ன்றது ஒரு another important. Then next என்ன அப்படின்னா both side facial artery they are going to form anastomosis with each other. So இப்படி face முழுக்கவே entire arterial system they are going to form anastomosis அப்படின்றதுனால what happen அப்படின்னா any injury to the face என்னவாகும், profuse bleeding இருக்கும், அதாவது bleeding ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பட் அட் த சேம் டைம் எனி இன்ஜுரினாலும் ஸ்காரும் வந்து சீக்கிரமாக வந்து ஹீலிங்கும் சீக்கிரமாக நடக்கும். ஸோ ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங் இருக்கிற அதே நேரத்தில் ஹீலிங்கும் வந்து சீக்கிரமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ரிச் அனஸ்டமோசிஸ் பிட்வீன் த போத் சைட் அண்ட் ஆல்சோ அனஸ்டமோசிஸ் பிட்வீன் த மெனி ஆர்ட்ரிஸ். இந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபேஷியல் ஆர்ட்ரியை பொறுத்தவரை இன்னொரு நேம் என்னென்னா இதுக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மேக்ஸிலரி ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னொரு பிரான்ச் மேக்ஸிலரி ஆர்ட்ரி இட்ஸ் அ பிரான்ச் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் கரோட்டின்னு பார்ப்பீங்க இல்லையா, அது மேக்ஸிலாவோட இன்னர் சர்ஃபேஸில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பேர் இன்டர்னல் மேக்ஸிலரி ஆர்ட்ரி. ஃபேஷியல் ஆர்ட்ரியை எக்ஸ்டர்னல் மேக்ஸிலரி ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டைம் உனக்கு 5 மார்க் கொஸ்டின் எக்ஸ்டர்னல் மேக்ஸிலரி ஆர்ட்ரின்னு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபேஷியல் ஆர்ட்ரி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஹவ் டு நோ அபவுட் த ஃபேஷியல் ஆர்ட்ரி. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா வெயின்ஸ். ஸோ வெயின்ஸை பார்க்கும்போது அப்படியே டிப்பிக்கல் கோர்ஸ் அலாங் வித் ஆர்ட்ரி தான். இட் ஆல்சோ கோஸ் இட் வைண்ட் ரவுண்ட் த lower part of the mandible, then and the medial angle of the eye அதனோட கண்டினியூஷன் இருக்க போகுது. ஸோ வெயின் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல அது எப்படி எந்தெந்த ட்ரிபியூட்ரிஸ் அந்த வெயினை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் அதனோட ரிலேஷன் டு த ஆர்ட்ரி எப்படி இருக்க போகுது, இட் இஸ் போஸ்டீரியர் டு த ஆர்ட்ரி. ஸோ இங்கே ஆர்ட்ரி இருக்குன்னா இதுக்கு போஸ்டீரியராக வெயின் வரப்போகுது. தென் வெயின் எப்படி இருக்க போகுது,
it is in a straight manner. The நிறைய looping form பண்ண போறதில்ல. So first formation. So here you will hear the supratrochlear vein and the supraorbital vein. So the supratrochlear vein and the supraorbital vein both are unite to form the angular vein. Then the angular vein is coming downwards. It is going to form the facial vein. So in the angular vein அப்படியே continuously வந்துட்டு இருக்கும்போது it also receive the இங்கே வரும்போது என்ன பார்த்தீங்க angular vein க்கு அப்புறம் lateral nasal னு பார்த்தீங்க இல்லையா all the veins அப்படியே வந்து they are accompanying the arteries. அப்போ அதே நேம் கொடுக்க போறீங்க external nasal, then the superior labial vein, the inferior labial vein, the submental vein, அப்படின்னு all the veins which are accompanying the arteries, they are going to unite with each other and they are going to form the facial vein. The next என்ன the facial vein, it winds around the lower border of the mandible at the level of anterior-inferior angle of the masseter. Then it pierces when it enter into the neck, it pierces the deep fascia of the neck. So இது deep fascia of the neck pierce பண்ணிட்டு உள்ள போனோனே now it is going to unite with one another vein, that is the anterior division of retromandibular vein. retromandibular னு சொல்லும்போதே உனக்கு தெரியும் mandible-க்கு பின்னாடி இருக்க போகுது. ஸோ இப்போ எங்கே ஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்னா within the parotid gland-க்குள்ள ஒன்றும் இல்லை your superficial temporal vein and the maxillary vein. இங்கே artery சொன்ன மாதிரி இங்கே vein சொல்ல போகிறீங்க. ஸோ superficial temporal vein-உம் maxillary vein-உம் they are unite within the parotid gland, they are going to form the retromandibular vein. In the retromandibular vein, once it leaves the parotid gland, it divides into two branches as one anterior division and one posterior division. This anterior division of the retromandibular vein, it unites with the facial vein and it is going to form the common facial vein. The posterior division of the retromandibular vein unites with the posterior auricular vein and it is going to form the external jugular vein. So external jugular vein என்றது 2 mark question, retromandibular vein என்றது 5 mark question. Then common facial vein. So in the common facial vein last எங்க போய் drain ஆக போகுது, it drains into the internal jugular vein. இதுதான் வந்து இந்த வெயினோட கோர்ஸ். இதனோட clinical importance என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதனோட communications. So the facial vein வந்து it communicate with the one plexus, that is the pterygoid venous plexus. இந்த pterygoid venous plexusன்றது எங்க இருக்குன்னா infratemporal fossa னு ஒன்று பார்த்தீங்க இல்லையா, the pterygopalatine fossa னு ஒன்று பார்த்தீங்க இல்லையா. So within the pterygoid, this is the maxillary bone and this is the pterygoid plate. இதுக்குள்ள நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த fossa தான் pterygopalatine fossa. இங்கே இந்த இடத்துல தான் infratemporal fossa இருக்க போகுது. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற ஒரு venous plexusக்கு பேர் pterygoid venous plexusன்னு பேர். இதை என்ன சொல்லுவாங்கன்னா peripheral heart. அதாவது நம்மளோட காஃப் மசில்ஸில் ஒரு பெரிஃபரல் ஹார்ட் பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா அந்த காஃபில் வந்து சோலியஸ் மசிலில் நிறைய வீனஸ் சைனஸஸ் இருக்கும், அதை பெரிஃபரல் ஹார்ட்னு சொல்லுவோன்னு பார்ப்பீங்க இல்லையா. அதே மாதிரி செகண்ட் பெரிஃபரல் ஹார்ட் இந்த ஹியூமன் பாடி என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ் த pterygoid venous plexus which is situated in that fossa. ஸோ இந்த pterygoid venous plexus it communicate with the facial vein through one vein. That vein is otherwise called as deep facial vein. Next என்ன ஆகுது அப்படின்னா this pterygoid venous plexus, this is communicate with one important sinus, that is the cavernous sinus which is present in the base of the skull. So இங்க இந்த இடத்துல உன்னோட cavernous venous sinusன்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த cavernous venous sinus it is communicate with the pterygoid venous plexus through one emissary vein. ஸோ இந்த ஒரு கனெக்ஷன்னாலையும் ஆட்டோமேட்டிக்காக கீழே cranial cavityக்குள்ளே இருக்கக்கூடிய venous sinus now it is communicate with the facial vein in the face. So this is the cavernous sinus, this is the pterygoid venous plexus, this is the deep facial vein and this is that emissary vein. Other than this communication, another communication என்ன அப்படின்னா the superior ophthalmic vein which is a tributary of your cavernous sinus. Actually the superior ophthalmic vein மூலமா here you will see that angular vein. There is a communication between this angular vein and this cavernous sinus through this superior ophthalmic vein which is a tributary of cavernous sinus. ஸோ இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான கம்யூனிகேஷன்ஸ் இருக்கிறதுனால ஃபேஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு பேர் டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் த ஃபேஸ். அதாவது டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் த ஃபேஸ்ன்றது என்ன அப்படின்னா இஸ் த ஏரியா பிட்வீன் த லோவர் பார்ட் ஆஃப் த நோஸ் அண்ட் தென் அப்பர் லிப். இந்த ஏரியா வரைக்குமே this is the dangerous area of the lip. ஸோ இங்கே யூஸ்வலாக நமக்கு என்ன வரும், பாயில்ஸ், தமிழில் சொல்லுவாங்க வேனக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய இங்கே இருக்குது சின்ன சின்ன பாயில்ஸ் யூஸ்வலாக வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரும் இல்லையா. ஸோ இந்த ஏரியா இஸ் டேஞ்சரஸ் ஏரியா, த ஏரியா பிட்வீன் த lower part of the nose and the upper part of the lip
up to the lower lip வரைக்குமே this is the dangerous area of the face. ஸோ இங்கேருந்து ரிசீவ் ஆகிற இந்த வெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் வெயின்குள்ளே போயிட்டுருக்குது. பட் இங்கே என்னென்னா இந்த ஃபேஷியல் வெயினுக்கும் டெரிகாய்டு வீனஸ் ப்ளக்ஸஸ்க்கும் இடையில் ஒரு கம்யூனிகேஷன், தென் இதுக்கும் கேவர்னஸ் சைனஸ்க்கு இடையில் ஒரு எமிசரி வெயின். ஏன் கம்யூனிகேட் ஆனால் கம்யூனிகேட் ஆகிட்டு போகுது, அதுக்கு எதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகணும் அப்படின்னு கேட்டால் why the reason அப்படின்னா பிகாஸ் ஆல் தீஸ் வெயின்ஸும் வந்து they are superficial to the muscle. at the same time இந்த எமிசரி இந்த வெயின்ஸில் வந்து என்ன இருக்காது, வால்வ் இருக்காது. ஸோ இப்போ வால்வ் இல்லைன்னா யூஸ்வலாக வெயின்ஸ்னாலே வால்வ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வால்வ் இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக blood flow direction வந்து both in either. ஸோ அங்கேயும் போகலாம் இங்கேயும் வரலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக டூரிங் மூமெண்ட் அப்போ இந்த venous blood வந்து they can enter into the venous plexus then to the cavernous sinus. ஸோ cavernous sinus thrombosis-ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் வந்து இந்த drainage area. ஸோ அதனால இந்த communication of this facial vein is very very important. ஸோ blood supply to the faceன்றதுல இதையும் எழுதணும் அதையும் எழுதணும். தென் facial arteryக்குன்னு பார்க்கும்போது why bleeding is more அப்படின்றதையும் ஏன் ஹீலிங் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கும் அனஸ்டமோசிஸ் ஃபார்ம் ஆகிறது. தென் superior labial arteryக்கும் அண்ட் நேசல் செப்டமில் இருக்கக்கூடிய the reason for epistaxis இதெல்லாம் வந்து clinical importance of this facial artery. So this is about your arterial or blood supply. The nerve supply நம்ம ஆல்ரெடி motor nerve supplyல இது பார்த்துட்டோம். ஃபேஷியல் நர்வ் தான் மோட்டார் நர்வ் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதில் நம்ம என்ன பார்க்காம இருந்தோம்னா ஃபேஷியல் நர்வ் பால்சி, தட் இஸ் த பெல்ஸ் பால்சி. அது அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன்னா என்ன, லோவர் மோட்டார் நியூரான் லீஷன்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்பர் மோட்டார் நியூரான் லீஷனில் அப்பர் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் வந்து எஸ்கேப் ஆகிடும். லோவர் மோட்டார் நியூரான் லீஷனில் தான் என்டையர் ஒரு சைடு ஆஃப் த ஃபேஸுமே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த motor nucleus of the facial nerve. ஸோ இந்த motor nucleus of the facial nerveல ஒரு dorsal part ஒன்று இருக்கும், ஒரு ventral part ஒன்று இருக்குது. இந்த dorsal part of the motor nucleus இருக்கு இல்லையா, it supply the upper half of the face. The ventral part of the motor nucleus இருக்கு இல்லையா, it supply the lower half of the face. இதை பேசிக்காக புரிஞ்சுக்கணும். ஸோ motor nucleus of the faceல dorsal part it is going to supply the upper half and the ventral part it is going to supply the lower half. இப்போ இந்த நியூக்ளியஸ்க்கு அப்பர் மோட்டார் நியூரனா மேலே ஃப்ராண்டல் லோப்லேருந்து இப்போ பிரெயின்லேருந்து ஃபைபர்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த ஃபைபர்ஸை பார்க்கும்போது இந்த டார்சல் பார்ட்டுக்கு தே ரிசீவ் bilateral communication. ஸோ bilateral communication is going to the dorsal part of the nucleus, whereas to the ventral part of the nucleusல only unilateral communication தான். அதுவும் from the contralateral side, அதாவது left side nucleus is controlled by right side of the brain, that is for ventral. ஸோ அதனால் இந்த lower ventral part which is going to control the lower half of the face, suppose any lesion in the upper motor neuron இருந்துச்சுன்னா ஃபேஸில் எந்த போர்ஷன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா only the lower part, அதுவும் contralateral side. அதாவது இப்போ இந்த ரைட் சைட் ஆஃப் த பிரெயினில் வந்து ஒரு ஹெமரேஜ், அதனால் ஒரு அப்பர் மோட்டார் நியூரான் லூஷன் ஃபார் ஃபேஷியல் நர்வ் இருந்தது அப்படின்னா லெஃப்ட் சைடில் லோவர் ஹாஃப் பாதிக்கப்படும். இது மட்டும் உனக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ரைட் சைடு பிரெயினில் ஒரு லீஷன் இருக்குது, அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன் அப்படின்னா லெஃப்ட் சைட் பர்டிகுலர்லி லோவர் ஹாஃப் அலோன். அதே ஃப்ரம் த கிரேனியல் நர்வ் நியூக்ளியில் இருந்து ஃப்ரம் த டெர்மினல் பிரான்ச்சஸ் வரைக்கும் லோவர் மோட்டார் நியூரான் லூஷன் வந்துருச்சு அப்படின்னாலே போத் என்டையர் ஃபேஸுமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா த டார்சல் போர்ஷன் இட் ரிசீவ் bilateral communication ஒரு சின்ன ரீசன் தான். ஸோ இதுதான் வந்து அப்பர் அண்ட் த லோவர் மோட்டார் நியூரான். ஸோ திஸ் இஸ் த லோவர் மோட்டார் நியூரான் பார்ட்டு. ஸோ இங்கேருந்து ஃபைபர்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு சப்ளை ஒன்லி த லோவர் ஹாஃப். ஸோ அது எங்கெங்கெல்லாம் லீசன் இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து இந்த ஸ்டைலோமாஸ்டைட் ஃபொராமனில் என்ட்ரு ஆகும்போது, தென் நெக்ஸ்ட் நீங்கள் நேற்று ஆல்ரெடி ஃபேஷியல் நர்வ் பார்க்கும்போது 8th நர்வோட சேர்ந்து தான் இன்டர்னல் அக்கஸ்டிக் மேட்டஸ்குள்ளே போச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அக்கஸ்டிக் நியூரோமா அப்படின்றது 8th நர்வில் வரக்கூடிய ஒரு மெலிக்னன்சி. ஸோ அது வந்து ஃபேஷியல் நர்வை கம்ப்ரெஸ் பண்ணும்போது தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஃபேஷியல் நர்வ் பால்சி. காமன் லீஷன் அப்படின்றது யூஸ்வலாக இந்த ஸ்டைலோமாஸ்டைட் ஃபொராமன் வழியாக நர்வ் எமர்ஜ் ஆகி வெளியே வரும்போது டியூ டு வின்டர் சீசனில் கோல்டுனால இல்லை ஃபேஷியல் கெனால் கம்ப்ரெஸ் ஆகிறனால இல்லை மிடில் ஏர் கேவிட்டி லீஷன்னால் இதனால தான் வந்து லோவர் மோட்டார் நியூரான் பால்சின்றது காமனாக இருக்குது. இந்த லோவர் மோட்டார் நியூரான் ஃபைபர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா என்டையர் டெர்மினல் பிரான்ச்சஸுமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ என்டையர் டெர்மினல் பிரான்ச்சஸும் என்டையர் ஃபேஸையும் இப்படி சப்ளை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆல் த மசில்ஸுமே வந்து
டிஸ்டர்ப் ஆகிடும். பட் லோவர் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ஒன்லி அப்பர் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்லி த லோவர் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ த பெல்ஸ் palsy or Bell's phenomenon அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ when you ask the patient to close her eyelid, ஸோ அவங்க eyelid க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐபால் வந்து இட் இஸ் கோயிங் டு அபோவ். ஒரு டால் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை இதில் நிறைய இதில் அந்த பொம்மையோட கண் அப்படி மேலே போகும்போது அது லிட்டு கீழே வரும்போது இந்த ஐபால் மேலே போகிற மாதிரி சில பொம்மை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாலில் நடக்கக்கூடிய அந்த விஷயம் தான் இதுக்கு பெல்ஸ் பால்சின்னு அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வச்சு பெல்ஸ் பால்சி ஆர் பெல்ஸ் ஃபினாமினன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த important thing you have to know about the facial nerve palsy. Then next பார்த்தீங்கன்னா sensory supply. Sensory supply பொறுத்தவரை which is a nerve going to supply sensation அப்படின்னா trigeminal nerve. So as a name trigeminal உனக்கு தெரியும், ophthalmic, maxillary, mandibular. இந்த மூணு காம்போனண்ட்டுமே என்டையர் ஃபேஸுக்கும் சப்ளை பண்ண போகுது. ஸோ வாட் ஆர் த காம்போனண்ட் அப்படின்றத இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு 2 mark கொஸ்டின். ஸோ சென்சரி சப்ளை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து ஒரு 3 டெரிட்டரிக்காகும். ஆஃப்தால்மிக் காம்பனண்ட், தென் மேக்ஸிலரி காம்பனண்ட், தென் மேண்டிபுலர் காம்பனண்ட், மூணையும் நம்ம பிரிச்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உன்னோட வேர்டெக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரா ஒன் லைன் ஃப்ரம் த லேட்ரல் எண்ட். ஸோ இந்த ஏலாவோட இந்த லேட்ரல் மார்ஜின் ஆஃப் த நோஸ்லேருந்து யூ ஹேவ் டு ட்ரா ஒன் வெர்டிக்கல் லைன், தென் அலாங் த லோவர் ஐலிட், தென் அப் டு த வேர்டெக்ஸ் வரைக்கும் ஒரு லைன். தென் செகண்ட் லைன் எங்கேருந்து போட போகிறீங்க அப்படின்னா ஃப்ரம் த ஆங்கிள் ஆஃப் த மவுத். ஸோ இங்கேருந்து எடுத்து த மிடில் ஆஃப் திஸ் லைன் இங்கே வந்து செகண்ட் லைன். ஸோ தேர்ட் லைன் எங்கே போட போகிறீங்க அப்படின்னா ஃப்ரம் த ஆங்கிள் ஆஃப் த மேண்டிபிள், ஜஸ்ட் ஒரு ஆங்கிள் ஆஃப் த மேண்டிபிளில் ஆன்டீரோ இன்ஃபீரியர் போர்ஷன். ஸோ above this angle. ஸோ இங்கே மட்டும் ஒரு குட்டி ஏரியாவை இப்படி விட்டுறணும். ஸோ ஃப்ரம் திஸ் leave one small area at the anterior inferior angle of the mandible, then you have to draw like this area. So this is the mandibular component, this is the maxillary component, and this is the ophthalmic component. So this is the sensory supply. So ophthalmic component is from the ala of the nose lerundu. So this is the lateral surface of the nose, then lower eyelid, then upper eyelid, then the central part of the forehead, entire forehead up to the vertex varikume ophthalmic division. Then maxillary and zygomatic area la inge supply பண்றது up to some part of the temporal region வரைக்கும் maxillary division. Then the remaining portion except one small area at the anterior inferior angle, this is the mandibular division. In the portion mattum it is supplied by greater auricular nerve. So it is not supplied by the mandibular nerve, it is supplied by the greater auricular nerve. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது அப்படின்னா that is the MCQ. The greater auricular nerve it is supplied by C2 C3 fiber. ஸோ cervical plexusலேருந்து சப்ளை பண்ண போகுது. ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு பிரான்ச்சஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ ஆஃப்தால்மிக் நர்வ்லேருந்து என்னென்ன பிரான்ச்சஸ் எல்லாம் சென்சரி சப்ளை கொடுக்குது. ஸோ அது ஆஃப்தால்மிக் டிவிஷன் ஆஃப் த ட்ரைஜெமினல் நர்வ் என்னென்ன டிவிஷன் பார்ப்பீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் இந்த வெயினுக்கு சொன்ன மாதிரியே தான் சுப்ரா ஆர்பிட்டல், சுப்ரா ட்ராக்லியார், தென் இங்கே ஒரு பிரான்ச் பார்ப்பீங்க தட் இஸ் அ லாக்ரிமல், தென் இங்கே பார்ப்பீங்க ஒரு எக்ஸ்டர்னல் நேசல், இங்கே சுப்ரா ட்ராக்லியார்னு சொன்ன மாதிரி இங்கே ஒரு அனதர் இன்ஃப்ரா ட்ராக்லியார். ஸோ சுப்ரா ட்ராக்லியார், சுப்ரா ஆர்பிட்டல், இன்ஃப்ரா ட்ராக்லியார், எக்ஸ்டர்னல் நேசல், தென் lacrimal. These are all the 5 branches from the ophthalmic division. Maxillary division எடுத்துக்கிட்டேன்னா இங்கேருந்து ஒரு infra orbital nerve, then ஒரு zygomatic temporal and zygomatic facial. ஸோ ஆர்பிட்டுக்கு கீழே infra orbital, ஒரு zygomatic temporal for temporal region, zygomatic facial for facial region. This is from the maxillary component. Then from the mandibular component இங்கே உனக்கு தெரியும் ஆல்ரெடி இங்கே temporal regionக்கு ஆரிக்கலுக்கும் டெம்பரலுக்கும் போகிறனால இதுக்கு பேர் ஆரிக்குலோ டெம்பரல். ஸோ ஆரிக்குலோ டெம்பரல் நர்வ்னு ஒன்று, தென் இங்கே போகும்போது மென்டல் நர்வ்னு ஒன்று. ஆல்ரெடி இங்கே பக்கல் நர்வ் தான் வந்து சென்சேஷன் அப்படின்றத ஒன்று பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த பக்கல் நர்வ். ஸோ 3 branches from the
mandibular nerve, auriculotemporal nerve above, mental nerve below, middle buccal nerve. These are all the branches from the mandibular component. So entire sensory supply எழுதுறதுக்கு first you have to divide the entire face into 3 territory. For that territorial region you have to draw these lines. Then what are the branches from ophthalmic, what are the branches from maxillary, what are the branches from mandibular. That's all. This is about the sensory supply of the face. So இனி அடுத்து வந்து உனக்கு நர்வ் இது டெஸ்ட் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரிதிங்கே எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்கன்றதுக்கும் சென்சரி சென்சேஷனுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டண்ட் திங்ஸ் யூ ஹவ் டு நோ அபவுட் த என்டையர் ஃபேஸ். இம்பார்ட்டண்ட்டாக 3 மசில்ஸ், தென் பிளட் சப்ளை, த ஆர்ட்ரி வெயின், தென் நர்வ் சப்ளையில் motor nerve supply, then sensory nerve supply. These are all the important questions from the face. Then next we will see about the trigeminal nerve and each individual mandibular, maxillary, ophthalmic ஒவ்வொரு நர்வும் அதனோட டிவிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாராசிம்பத்தட்டிக் கேங்லியான்ஸை பார்த்துக்குவோம். தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் வித் இன்ஃப்ராடெம்பரல் ஃபோஸா, டெம்பரல் ஃபோஸா அண்ட் மாஸ்டிகேஷன், மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன், டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயின், இப்படி நிறைய டாபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூப்பா.